இயற்கையை அழித்த அரக்கன், இயற்கையால் காப்பாற்றப்பட்ட பெண். ஒரு சிறிய கிராமத்தில் இந்து என்ற பெண் வாழ்ந்தாள். அவளுக்கு இயற்கைதான் உயிர். மரங்கள், பறவைகள், மழை எல்லாமே அவளோட நண்பர்கள். ஆனா அந்த கிராமத்துக்கு அருகில் ஒரு அரக்கன் இருந்தான். அவன் பெயர் கார்கன். அவனுக்கு ஒரு கொடிய ஆசை. இந்த உலகத்துல இருக்கும் எல்லா மரங்களையும் வெட்டி தன்னோட பேரரச கட்டணும். ஒரு நாள் அவன் கிராமத்துக்குள் வந்தான். மரங்களை வெட்ட ஆரம்பித்தான். பறவைகள் ஓடின, நதிகள் வற்ற ஆரம்பிச்சது. இந்து அதை பார்த்து அழுதாள். அவள் அரக்கனை எதிர்த்து நின்றாள். நீ இயற்கையை அழிச்சா நீயே அழிவாய் என்றாள். அரக்கன் சிரிச்சான். நான் யாராலும் ஜெயிக்க முடியாதவன் என்றான். அந்த நேரம் ஒரு அதிசயம் நடந்தது. இந்து அழுத கண்ணீர் தரையில் விழுந்த உடனே அங்கிருந்து ஒரு பெரிய மரம் முளைக்க ஆரம்பிச்சது. அந்த மரம் வேகமாக வளர்ந்து அரக்கனை சுற்றி பிடிச்சது. காற்று பலமாக வீசியது. மழை பொழிந்தது. இயற்கையே கோபமாக எழுந்தது. அரக்கன் பயந்தான். மன்னிச்சிடு, இனிமே நான் இயற்கையை காப்பாத்துவேன் என்று கெஞ்சினான். அந்த நேரம் மரம் மெதுவாக அவனை விடுத்தது. இந்து சிரிச்சாள். இயற்கை நம்ம அம்மா மாதிரி, காயப்படுத்தினா தண்டிக்கும், நேசிச்சா காப்பாத்தும் என்றாள். அந்த நாள் முதல் அரக்கனே மரங்களை நட ஆரம்பித்தான். இயற்கையை காப்பவன் தான் உண்மையான வலிமையானவன்.